உண்மையிலே சொல்றேன், இதுல தனிப்பட்ட முறையில நமக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கடந்த 3 ஆண்டுகளாக சினிமாவில் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னை யாரும் என்னை வற்புறுத்தியெல்லாம் என்னை வந்து இங்கே பிரச்சாரத்துக்கெல்லாம் என்னை யாருமே கூப்பிடலை. ஆனால் படுத்தா தூக்கம் வரலை. கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு வந்து உலக அரங்கில இந்தியாங்கிற ஜனநாயக நாடு 36வது இடத்துல இருந்த ஜனநாயக நாடு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடியினுடைய கீழ்த்தரமான மட்டமான நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சியினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 140வது இடத்துல இருக்கு. இதை விட ஒரு அவமானம் நமக்கு வேற என்ன இருக்கு? நமது முன்னோர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கிறத சொல்லிட்டு போகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு உண்மையை நான் இங்க தென்காசியில சொல்றேன். இன்னைக்கு தானே நிறைய பேர் நிறைய சினிமா நடிகர்கள் அவங்க இவங்கெல்லாம் முக்கியமானவங்கெல்லாம் அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குன்ட்டு கிளம்பி போறாங்க. 2014க்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இளைஞர் தாமரை மாநாடுன்னு திருச்சியில தமிழிசை தலைவராக இருக்கும்போது நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நீங்க வாங்க, மோடி ஜி 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 வந்து உங்களுக்கு ஜி 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 ஜின்னு ஒரு மாலையெல்லாம் போட்டு அப்புறம் தலையில ஜி ஜி ஜின்னு ஒரு கிரீடமெல்லாம் வைப்பாரு அப்படின்னாங்க. எங்களுக்கு தேவையில்லைப்பா, இங்கே இருக்கிற கிரீடமே எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம அன்னைக்கு முடிவு பண்ணோம். அதற்கு பிறகு குஷ்பு வந்து போயிட்டு இப்போ வந்து மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் தலைவராக இருக்காங்கல்ல, அந்த டயத்தில் எல் முருகன் தலைவர் பிஜேபிக்கு தலைவராக இருந்தார்ல, அவரும் நம்மளை கூப்பிட்டு எப்படியா நீ வந்து சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க, நம்ம தேசிய கட்சி பெரிய லெவலில் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, எந்த வாரியத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொல்லுங்க. எது எந்த வாரியம்? எது பெட்ரோலிய வாரியமா? இருந்துக்கங்க. ஹார்பர் துறைமுகத்தை அதான் கிட்ட கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எங்க இருக்கு? ஸோ ஆனாலும் துறைமுகத்துக்கு ஒரு வாரியம் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு பெட்ரோல் பங்குக்கு கையெழுத்து போட்டீங்கன்னா 20-25 லட்சம் கிடைக்குங்க. அதுக்கு அடுப்போ கார் வேற, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாரியம், முன்னாடி கொடி கிடின்னு பயங்கர பில்டப்பா இருக்கும். வாங்க, இதெல்லாம் சொன்னா எவனாலும் போவானா? போக மாட்டான். இது மாதிரிலாம் சொன்னா 100 ரூபாய் 200 ரூபாய்க்காயே இன்னைக்கு வந்து நாக்கத்தவங்க கூட்டிகிட்டு திரியிற இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா ஒருத்தன் போவானா? போக மாட்டானா? ஆனா அப்படியும் போகாம ஒருத்தன் நான் இருக்கேன்னா நான் இந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறதா முக்கியம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அதாவது மனிதன் வந்து வாழ்றதுக்கு பணம் வேணும். எது? நம்ம வாழ்றதுக்கு பணம் வேணும். ஆனா பணத்துக்காக வாழ்றதுங்கிறது அது வாழ்க்கையே கிடையாது. வாழ்றதுக்கு பணம் வேணும். நீ மனுஷன் சாப்பிட, பண்ண, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க, கௌரவமா இருக்கிறதுக்கு பணம் வேணும். ஆனா பணத்துக்காகவே வாழ்றதுங்கிறது அது வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சுத்திட்டாங்க. ஏன்னா மோடிங்கிற பிரதமரே இப்படி ஒரு டெய்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. எவரிடே வந்து காலைல எந்திரிச்சவொடனே இன்னைக்கு எப்படியாவது ஒரு 10 பொய்யாவது சொல்லிடணும்னா எந்திரிக்கிறாரு அவரு. இது வரைக்கும் சொன்ன எந்த வாக்குறுதியாவது ஏதாவது ஒண்ணு இல்லப்பா இதை நாங்க சொல்லி இதை செஞ்சோம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். யாரா இருக்கட்டும், இந்த என்ன இருக்கு, ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.